Hello students, welcome to Forker Academy. நான் உங்கள் பால பேசுகிறேன். இன்னைக்கு முதல் கேள்வி 1 cube plus 2 cube plus 3 cube plus up so on k cube is equal to 4356 எனில் k இன் மதிப்பை காண்க. எப்போ இங்கே வந்து என்ன இருக்கும், n இருக்கும், இவங்க kன்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இப்போ இந்த இதற்கு நமக்கு ஃபார்முலா தெரியுமா? என்ன ஃபார்முலா? நான் இது kன்னு கொடுத்துருக்காங்க, நீங்கள் kன்னு ஞாபகம் வச்சுக்கணும், உங்களுக்கு குழப்பம். என்னால் n ஞாபகம் வச்சுக்கோங்க. கேக்கு பேல n போடுறோம், அவ்வளோதான். n into n plus 1 divided by 2 the whole square. இதுதானே நம்ம கியூப் வந்தால் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இந்த கணக்கில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 cube plus 2 cube plus 3 cube up so on. இங்கே வந்து எத்தனை கியூப் போட்டால் அதோட கூடுதல் வந்து 4356 இருக்கும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதாவது 1 கியூபோட வேல்யூ 1, 2 கியூபோட வேல்யூ 8, 3 கியூபோட வேல்யூ 27. இதுக்கப்புறம் நமக்கு கொடுக்கல. இப்படியே போய் எத்தனாவது கியூப், ஓகேவா, கே கியூப் அப்படிங்கிறது ஒரு வேல்யூ, எத்தனாவது கியூப் வரைக்கும் கூட்டுனா நமக்கு 4356 கிடைக்கும் அப்படின்ட்டு கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது கிடைப்பதற்கு நம்ம என்ன பண்ணோம்னா n into n plus 1 divided by 2 the whole square அப்படின்ட்டு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிரும். இதற்கு வந்து நம்ம இப்போ நமக்கு தான் n வேல்யூ தெரியாத, அதுக்கு நம்ம ஆப்ஷனில் இருந்து தான் போக போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எடுத்துக்கோங்க, 11 எடுத்துக்கோங்க. 11 into n plus 1 அப்போ 12 divided by 2 ஒரு 2 6 2 12, 11 6 இருக்குன்னா 66. இதை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு இந்த வேல்யூ கிடைக்குமா அப்படிங்கிறத எப்படி ஈஸியாக டிரெக்ட் வந்து பண்ணலாம்னா, இந்த ஃபஸ்ட்டு டிஜிட் இருக்கா, இது வந்து மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். இப்போ 6 இருக்குது, 6 ஸ்கொயர் பண்ணால் என்னது 36ன்னு வரும். அப்போ லாஸ்ட் டிஜிட் அப்படிங்கிறது 6 தான் இருக்கும். அப்போ இந்த ஆப்ஷன் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதே மாதிரி தான் மீதி 3ஐயும் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அடுத்தது வந்து ரெண்டாவது ஆப்ஷன் 22 எடுப்போம். 22 into 23 டிவைடட் பை 2 ஒரு 2 11, ஓகேவா. இப்போ 11 இந்த 2 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 1 3 மல்டிப்ளை பண்ணால் 3ன்னு வரும். ஸோ லாஸ்ட் டிஜிட் 3 வருது, அப்போ இது கிடையாது. அடுத்து 33 into 34 டிவைடட் பை 2 17 மொபைல 21. ஸோ லாஸ்ட் டிஜிட் 1 வருது, அப்போ இதுவும் வந்து கிடையாது. அடுத்து 44 into 45 டிவைடட் பை 2 22 2 10, லாஸ்ட் டிஜிட் வந்து 0 வருது, அப்போ இதுவும் கிடையாது. ஸோ நமக்கு கரெக்டாக வரக்கூடியது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் டிஜிட் 6 அப்படின்ட்டு இந்த 11 தான் வருது. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் வந்து 11. உங்களுக்கு இப்போவும் டவுட்டாக இருந்துச்சுன்னு வைங்களேன், இப்போ வந்து நீங்கள் இதை ஸ்கொயர் பண்ணி பாருங்கள். இது வந்து உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சி போட்டு போகுதுக்கு. இப்போ வந்து இந்த 66 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு அந்த வேல்யூ கிடைக்குதான்னு செக் பண்ணி பாருங்கள். 6 6 36 6 மிச்சம் 3, 6 6 36 39, திரும்பி அதே வேல்யூ தான் வரும். 6 15க்கு 5 மிச்சம் 1, 10 13க்கு 3 மிச்சம் 1 4. ஸோ 4356 வருது, அவ்வளோதான். ஏன் வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஸ்கொயர் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கலாம். ஒரு சில கணக்கில் இப்போ ஆப்ஷன் டின்னு வச்சுருக்காங்கன்னு நினச்சிக்கோங்களேன், அது வரைக்கும் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். அதனால தான் ஃபஸ்ட்டு பண்ணல, ஓகேவா. அதற்கு தான் நம்ம லாஸ்ட்டாக வந்து சால்வ் பண்ணிக்கிட்டோம். உங்களுக்கு இந்த கணக்கான கான்செப்ட் புரிஞ்சா 1 cube plus 2 cube plus 3 cube up so on k கியூபோட வேல்யூ கூட்டினா இவ்வளோ வருதுன்னு கொடுத்துட்டு கேயோட வேல்யூ வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. கேயோட வேல்யூ எவ்வளவு, 11. அடுத்த கணக்கு 1 cube plus 2 cube plus up so on 15 cube minus 1 plus 2 plus up so on 15, இதோட வேல்யூ வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதோட ஃபார்முலா வந்து என்னது, n into n plus 1 divided by 2. இதான் வந்து இதோட ஃபார்முலா, n into n plus 1 divided by 2 the whole square minus நார்மல் நம்பர் வந்துச்சுன்னா இதோட ஃபார்முலா வந்து என்னது, n into n plus 1 divided by 2, ஓகேவா. இதான் வந்து ஃபார்முலா. அப்போது இங்கே வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ரெண்டுமே வந்து ஒரே வேல்யூ தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் 15 தான், இங்கேயும் வந்து 15 தான். அப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் அப்படிங்கிறது ஈஸியாக வந்து கிடச்சிரும். ஓகே, இப்போ இதோட என் வேல்யூ, ஓகேவா. இங்கே என்னோட வேல்யூ வந்து எவ்வளவு, 15 தான். இங்கேயும் வந்து என்னோட வேல்யூ 15 தான். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுவோமா, 15 into n plus 1 16 டிவைடட் பை 2 அடி கொடுத்தா எவ்வளவு, இது அடி கொடுப்போம். 8 2 16, 15 into 8 வந்து எவ்வளவு, 8 80, 15 8னா 120.
ஸோ 120 ஸ்கொயர். அப்போ இதோட வேல்யூ வந்து என்னது 120 ஸ்கொயர்னு வருது. மைனஸ் இங்கே வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 15 இன்ட்டு 16 டிவைடட் பை 2 இதில் அடிச்சிங்கன்னா இங்கே வந்து ஸ்கொயர் கியர்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ 15 இன்ட்டு 8 120. ஸோ 120 ஸ்கொயர் மைனஸ் 120. 120 ஸ்கொயரோட வேல்யூ வந்து என்னது? இதுக்கெல்லாம் ரொம்ப யோசிக்கக்கூடாது. 120 ஸ்கொயர் அப்படிங்கிறது 12ஓட ஸ்கொயர் 144. 0 2 டைம் ஸ்கொயர், 0ஓட ஸ்கொயர் 2 0 வரும், அவ்வளோதான். ஸோ இந்த வேல்யூ வரும். இந்த வேல்யூ கூட மைனஸ் 120. 0 போயிடும். 10ல் 2 போச்சுன்னா 8, 3ல் 1 போச்சுன்னா 2, 14. 14,280. ஆன்சர் ஆப்ஷன் சி. இவ்வளோதான். ஓகேவா? ரெண்டுக்குமான ஃபார்முலா எழுதுவோம். இந்த 1 cube plus 2 cube up so on 15 cubeக்கான ஃபார்முலா n into n plus 1 divided by 2 the whole squareனு ஃபார்முலா எழுதிக்கிறோம். மைனஸ் போட்டுட்டு இதோட வேல்யூ வந்து என்னது? இதுக்கு வந்து நார்மல் n into n plus 1 divided by 2. இந்த ரெண்டு ஃபார்முலாவை எழுதி கிடைக்கிற வேல்யூவை மைனஸ் பண்ணி போட்டோம்னா அதான் வந்து இந்த கணக்குடைய ஆன்சர். இல்லை வந்து ரொம்ப சிம்பிளான கணக்கு. ஓகே, அடுத்தது ஒரு ஜிபியின் 6வது உறுப்பு 972 மற்றும் அதன் பொது விகிதம் 3 எனில் 8வது உறுப்பு. அதாவது இவங்க வந்து T6 அப்படிங்கிறத 972 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆரோட வேல்யூ அப்படிங்கிறத 3 அப்படின்ட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க. நம்மகிட்ட கேட்கக்கூடியது வந்து என்னன்னா T8ஓட வேல்யூ வந்து என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஓகே, இப்போ சிம்பிளான கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இப்போ 2 6 18 இப்படி ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? இப்படி ஒரு வேல்யூ இருக்கு. இதில் வந்து எதால் மல்டிப்ளை இந்த பொது விகிதம் அப்படிங்கிறது வந்து என்னது? ஏதோ ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறாங்க. இங்கே பாருங்களேன், 1 3 3 ஈர் 3 6 இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. 6 3 18 இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அடுத்து இதை மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரும்? 54 36 54 வரும். 3ஆல் மல்டிப்ளை பண்ணிடுறோம். அப்போ இந்த சீக்வன்ஸை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதே போல் தான் இங்கேயும் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. T6 அப்படிங்கிறது 972, அதோட மல்டிப்ளிகேஷன் பொது விகிதம் அப்படிங்கிறது 3ஆல் பெருக்குறாங்கன்னு அர்த்தம். அப்போ 972 3ஆல் பெருக்குன்னா T7 கிடைக்கும். 1 3 3 ஈர் 3 6 3 21க்கு 1 மிச்சம் 2 9 3 27 27 2 29. இது வந்து என்னதுன்னா நமக்கு T7. ஓகேவா? அப்போ T8 வந்து அவங்க கேட்டிருக்காங்க. T8 அவங்க படிக்கும்போது திரும்ப இதை 3ஆல் மல்டிப்ளை 5 3 15 6 3 18 8 மிச்சம் 1 1 3 3 3 1 4 9 3 27க்கு 7 மிச்சம் 2 1 3 3 ஈர் 3 6 6 2 8. ஸோ 8748. இந்த கணக்கோடைய ஆன்சர் ஆப்ஷன் டி 8748. 8748. கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சா? இதை வந்து நீங்கள் இதை எப்படிடா செய்ய? மொதல் வேல்யூ கொடுக்கல, மொதல் வேல்யூ வந்து இங்கே கொடுக்கல. இவங்க கொடுத்துருக்கு ஸ்ட்ரைட்டாக 6வது உறுப்பு. 6வது உறுப்பு 972. அப்போ இதுக்கு அடுத்த உறுப்பு என்னது? இந்த பொது விகிதம் கொடுத்துட்டாங்க. பொது விகிதம்னா இது 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். அடுத்தது வந்து அதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும் போது. அவ்வளோதான் இந்த கணக்குடைய ஆன்சர். அடுத்தது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் 5n² டிவைடட் பை 2 + 3n டிவைடட் பை 2 எனில் 17வது உறுப்பு. இது பார்த்தீங்கன்னா முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் அப்படின்னா SN வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 17வது உறுப்பை காண்க அப்படின்ட்டாங்க. அப்போ 17வது உறுப்பை கண்டுபிடிக்கணும்னா இங்கே S17 கண்டுபிடிக்கணும். S17 கண்டுபிடிச்சி மைனஸ் ஆஃப் S17 மைனஸ் ஆஃப் S16 கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த கணக்குடைய ஆன்சர் வந்துடும். 17 அப்படிங்கிறது 18 அந்த ரேஞ்சில் வரும். அதனால இப்படி கண்டுபிடிக்கிறாங்க. உங்களுக்கு எப்போவுமே இந்த மாதிரி கொடுக்குறாங்க. முதல் எண் உறுப்புகளின் கூடுதல்னு கொடுத்து ஒரு 17வது உறுப்பை கண்டுபிடிங்க, 13வது உறுப்பை கண்டுபிடிங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குது என்னவோ 17 இருக்கா, அப்போ S17 வரை கண்டுபிடிச்சிட்டு மைனஸ் S16 அப்படிங்கிறத ஒரு நம்பரை குறைச்சி கண்டுபிடிச்சா வந்து நமக்கான ஆன்சர் அப்படிங்கிறது கிடைச்சிரும். அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ SN அப்படிங்கும்போது இது இருக்குல்ல, இதில் வந்து காமனாக வந்து இப்போ n/2 வெளியிடுங்க. காமனாக வந்து n/2 எடுத்திங்கன்னா இங்கே வந்து ஒரு எண்ணு போயிட்டு இந்த
இங்கே வந்து n பை 2 வெளியே எடுத்தாச்சு. அப்போ இங்கே வந்து என்ன இருக்கும், ப்ராக்கெட் உள்ள 5 ஒரு n போயிட்டு அப்போ ஒரு n இருக்கும், ப்ளஸ் இங்கே வந்து n பை 2 வெளியே எடுத்தாச்சு. அப்போ 3 மட்டும்தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம n அப்படிங்கிறதுல என்ன 17 சப்ஸ்டிட் பண்ணுறோம், S17 கண்டுபிடிக்கிறோம். அப்போ 17/2 5 × 17 + 3 5 17 எவ்வளவு 85, 85 + 3 88. அப்போ 17/2 இன்ட்டு இங்கே சின்னதாக எழுதிக்கிறேன் 85 + 3 88 88. இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 44. அப்போ நம்ம 44 × 17 ஃபைன் பண்ணும். ஃபஸ்ட்டு 4 28 8 மிச்சம் 2 4 28 30 1 8 4 7 748. ஸோ S17ஓட வேல்யூ வந்து நமக்கு எவ்வளவு 748. இதே மாதிரி நம்ம இப்போ S16 கண்டுபிடிக்கணும். S16க்கும் இதே ஃபார்மெட்டு தான். ஓகேவா, இந்த இடத்த எடுத்துக்கோங்க, ஏன்னா இதுலேயும் வந்து n பை 2 வெளியே எடுப்போம். அப்போ Sn = n பை 2 உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 5n உள்ள 5n + 3 இருக்கும். அப்போ இதில் வந்து நம்ம S16 வந்து கண்டுபிடிக்கிறோம். அப்போ S16 அப்படிங்கும் போது 16/2 5 × 16 80 80 + 3 83. இந்த ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் 80 80 + 3 83 16/2 × 83. இங்கே அடி கொடுத்துடலாம் 8 2 16. அப்போ 83 × 8 3 24 4 மிச்சம் 2 8 64 64 2 66 600. S16 அப்படிங்கிறது 664. நமக்கு இப்போ கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா S17 - S16, அதாவது 748 - 664. 8ல் 4 போச்சுன்னா 4, 74ல் 66 போச்சுன்னா 8. ஸோ ஆன்சருங்கிறது ஆப்ஷன் பி 84ங்கிறது தான் 4வது கணக்குடைய ஆன்சர். இந்த மாதிரி கணக்குகள் கொடுத்தா மட்டும் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் அப்படின்ட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு 17வது உறுப்பு 13வது உறுப்பு அப்படின்ட்டு கேட்டால் இந்த மெத்தடில் செய்யுங்க. இதே மாதிரி ஒரு கணக்கு பின்னாடி உண்டு. ஓகேவா, அதுவும் வந்து இதே மாடலில் தான் நம்ம செய்வோம். அடுத்தது 3 பூஜ்ஜியமற்ற எண்கள் ABC என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் இருந்தால் நிபந்தனை. ஒரு பூஜ்ஜியமற்ற 3 எண்கள் வந்து கூட்டுத்தொடர் வரிசையில் இருந்தால் அதுக்கு நிபந்தனை என்னன்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 4 6ன்னு வச்சுக்கோங்க. ஈஸியான ஒரு கூட்டுத்தொடர். இது வந்து பார்த்திங்கன்னா 2 2 கூடிக்கிட்டு இருக்கு. ஓகேவா, 2 + 2 4 4 + 2 இது வந்து ஒரு கூட்டுத்தொடர். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா இது A, இது B, இது Cன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு கூட்டுத்தொடர் எடுத்திருக்கோம் 2 4 6ன்ட்டு. இது ABCன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஏயும் சியும் வந்து கூட்டுங்க. ஓகே, ஏயும் சியும் கூட்டினா எத்தனை A + C, ஏயும் சி கூட்டினா 8. அண்ட் பியை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். பியை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வருது 2B. 2B அப்படிங்கிறது என்னது 4 × 2 8. ஓகேவா, அப்போ 2B = A + C. இதுதான் வந்து சரியான நிபந்தனை. நீங்கள் இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. நீங்கள் வேறு எந்த நம்பர்னாலும் எடுத்துக்கோங்க, 5 10 15 எடுத்துக்கோங்க. இது ஒரு கூட்டுத்தொடர் தானே. இதில் 5யும் 15 கூட்டினா எவ்வளவு 20. அதாவது A + C அப்படிங்கிறது 20. நடுவில் உள்ளது B. இந்த பியை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 2B. 2B 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளவு 20. ஸோ 2B = 20. அப்போ இங்கே 20 வருதா. 2B = A + C. எந்த கூட்டுத்தொடர் எடுத்தாலும் இதுதான் நிபந்தனை வரும், 2B = A + C. அது வந்து நான் உங்களுக்கு எளிமையாக புரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி 2, 4, 6 அப்படின்ட்டு சொல்லி காமிச்சிருக்கேன். அடுத்த கணக்கு 4 7 10 ∪ 118 என்ற முடிவுறு கூட்டுத்தொடரில் நடு உறுப்பு. நடு உறுப்புனா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த லாஸ்ட் டேமையும் ஃபர்ஸ்ட் டேமையும் ஆட் பண்ணிவிட்டு 2ஆல் டிவைட் பண்ணால் அதான் நடு உறுப்பு. 118 + 2 122 ÷ 2 122 ÷ 2னா
61. இந்த இதோட ஆன்சர் வந்து 61. சில கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னடா இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தோணும். ஆனால் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நம்ம யோசிச்சோம்னா. அந்த மாதிரி தான் ஏபி ஜிபியில் நிறைய கணக்கு இருக்கும். அடுத்தது, ஒரு சினிமா அரங்கின் முதல் வரிசையில் 20 இருக்கைகளும் மொத்தம் 30 வரிசைகளும் உள்ளன. மொதல் வரிசையில் 20 இருக்குது. ஓகே, மொத்தம் 30 வரிசை இருக்குது. இது டோட்டலாக சொல்லிட்டாங்க. அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் கூடுதலாக உள்ளது. அப்போ ஃபஸ்ட்டு வந்து 20 இருக்குன்னா அடுத்த வரிசையில் எத்தனை இருக்குது? 2 இருக்கைகள் கூட இருக்குன்ட்டாங்களா, அப்போ 22 இருக்கும். அதுக்கப்புறம் 24 இருக்கும். இப்படியே வந்து பார்த்திங்கன்னா T30 வரைக்கும் இருக்குன்ட்டாங்க. அப்போ கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும்? இது மொதல் ரோவில் 20 இருக்குன்ட்டாங்க. அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட, இது ரெண்டாவது வரிசையில் இதற்கு முந்தைய வரிசையை விட 2 கோடு இருக்குன்ட்டாங்க. அப்போ 22. இது மூணாவது வரிசை அப்படிங்கும்போது 24. இப்படியே வந்து நமக்கு 30 வரிசை இருக்குன்ட்டாங்க. இவங்க கேட்குறது என்னென்னா கடைசி வரிசை 30வது வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு என்ன தேவை? T30 அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். T30 உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். Tn is equal to a plus n minus 1 into d. அப்போ T30 equal to a அப்படிங்கிறது இங்கே 20. a is equal to 20. d அப்படிங்கிறது என்னது? 2 கூட்டிகிட்டு போகுது. அப்போ d is equal to 2. இப்போ T30 is equal to a is equal to 20. n அப்படிங்கிறது நம்ம 30வது வரிசை தானே கேட்டிருக்காங்க. n அப்படிங்கிறது 30. அப்போ 30 போடும். 30 minus 1 into d வந்து 2. அப்போ 20 ப்ளஸ் 30ல் 1 போச்சுன்னா 29. 29 into 2. 29 into 2 எவ்வளவு? 58. 58 20 68 78. ஓகே, இது 58. 58 ப்ளஸ் 20 78. அப்போ லாஸ்ட் 30வது வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா 78 வரிசைகள் கிடையாது, இது 78 இருக்கைகள். டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்குது. 78 இருக்கைகள் வந்து இருக்கும். ஓகேவா? அடுத்தது 3/16, 1/8, 1/12, 1/18 என்ற தொடர் வரிசையின் அடுத்த உறுப்பு. ஃபஸ்ட்டு இது ஏபியா அல்லது ஜிபியான்னு தெரில, அதாவது கூட்டு தொடரா அல்லது பெருக்கு தொடரான்னு தெரில. ஃபஸ்ட்டு கூட்டு தொடரா அப்படின்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். கூட்டு தொடர்னா என்ன? செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம். அப்போ 1/8 மைனஸ் 3/16. இது எவ்வளோ வருது? இதற்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 8க்கும் 16க்கு எல்சிஎம் எடுத்தால் 16. இப்போ இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். 2 3 1/16. ஓகே, நமக்கு இது 1 வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியல. அடுத்த 1 எடுக்கும். அது என்னென்னா 1/12 மைனஸ் 1/8. 1/12 மைனஸ் 1/8. இந்த 2க்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 24. 24னா இது 2 வரணும். இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம், இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 2 மைனஸ் 3 1. 1/24 வருது. ஸோ காமனாக கிடைக்கக்கூடிய டேம் வந்து வேரி ஆகுது. அப்போ இது வந்து என்னது? ஏபி கிடையாது. அப்போ இது ஜிபியாக தான் இருக்கும். ஓகே, நீங்கள் ஜிபியாக தான் இருக்குமான்னு கன்ஃபர்மேஷன்லாம் பண்ண வேண்டாம். இது ஜிபியாக தான் இருக்கும். அப்போ ஜிபின்னா என்ன பண்ணும்? செகண்ட் டேம் டிவைடட் பை ஃபஸ்ட் டேம். அப்போது 1/18 டிவைடட் பை 1/12. இந்த டிவிஷன் அப்படிங்கிறது மல்டிப்ளிகேஷனில் மாறினா தலைகணியாக வருமா? ஸோ 12/1. 1 6 6 2 12 3 18. அப்போ 2/3ன்ட்டு நமக்கு மல்டிப்ளை ஆகிட்டு வருது. ஓகேவா? ஸோ நமக்கு கிடைச்ச ஆன்சர் 2/3. வேணா இப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ 3/16 இருக்கா? 3/16 இன்ட்டு 2/3 போடுங்க, அடுத்த டைம் கிடைக்கும். 1 2 8 2 16 1 3 3 1 3 3. ஸோ 1/8. ஸோ அடுத்த டைம் வந்து கிடச்சிட்டா. ஸோ 2/3ங்கிறது சரிதான். இப்போ நம்ம வந்து எங்கே கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் கண்டுபிடிக்கணும். பார்த்தீங்களா, நான் உங்களுக்கு 2/3 தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஓகே, நமக்கு வந்து இப்போ 1/18க்கு அடுத்து வரக்கூடிய வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அப்போ 1/18 இன்ட்டு இப்படி ஒரு தொடர் கொடுத்து இதுக்கு அடுத்த உறுப்பு என்னன்னு கேட்டால் இந்த உறுப்பில் நமக்கு இப்போ இது கண்டுபிடிச்சிட்டோம். இது என்ன சொல்ல? இது பொது விகிதம் ஆர் வேல்யூ.
பொது விகிதம். இது ஆர் வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஆரை வந்து மல்டிப்ளை பண்ணுறோம், இந்த லாஸ்ட் நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிட போகுது. 2/3 1 2 2 9 2 18 9 3 27 1/27. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் 8வது ஆன்சர் வந்து 1/27. ஆன்சர் வந்து 8க்கு எங்க 8க்கு பி 1/27. அடுத்த கணக்கு போகுமா? 9வது கணக்கு. இந்த மாடலில் கணக்கு வந்தாலே எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 1 ஸ்கொயரில் இருந்து 28 ஸ்கொயர் வரைக்கும் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏன்னா இவங்க நடுவில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 1 ஸ்கொயர்லேருந்து 21 ஸ்கொயர் வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயரில் இருந்து 14 ஸ்கொயர் வரைக்கும் கழிச்சிடணும். உங்களுக்கு புரியுதா? 1லேருந்து 28 வரைக்கும் ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கிடுவோமே. இதில் அவங்க கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா பாதியிலேருந்து கேட்குறாங்க. எனக்கு 15லேருந்து 28 வரைக்கும் சொல்லுங்கிறாங்க. அப்போ நம்ம 1லேருந்து 28 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 14 வரைக்கும் கழிச்சிட்டா நமக்கு ஆன்சர் அப்படிங்கிறது எளிமையாக கிடச்சிடும். இந்த n ஸ்கொயர் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா n × n + 1 2n + 1 / 6. இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னோட வேல்யூ 28, இதுக்கு வந்து என்னோட வேல்யூ வந்து 14. இந்த ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணி தான் நம்ம இப்போ ஆன்சரை கண்டுபிடிக்க விடும். இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். n-க்கு 28, அடுத்தது n + 1 அப்போ 29, 2n 28 28 56 57 / 6. 1 2 2 3 2 6 14 1 3 3 19 3 57. அப்போ இந்த 3ஐயும் மல்டிப்ளை பண்ண, இந்த 3ஐயும் மல்டிப்ளை பண்ண எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். 29 × 14 4 9 36க்கு 6 மிச்சம் 3 1 4 4 2 4 8 8 3 11 6 10க்கு 0 மிச்சம் 1 4 406 406 இன்ட்டு இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 406 இன்ட்டு 19 59 45 69 54க்கு 4 மிச்சம் 5 0 இருக்கிறதுனால இந்த 5 அப்படியே வந்துடும். 4 9 36 406 அப்படியே வரும். 4 9 6 7 4 11க்கு 1 மிச்சம் 1 7 4 3 7 7714. ஓகே, இது வந்து என்னது? இந்த 1 ஸ்கொயர்லேருந்து 28 ஸ்கொயர் வரைக்கும் கண்டுபிடிச்சது. இப்போ வந்து இந்த இதுக்கு கண்டுபிடிப்போம். 14 14னா 14 இதே ஃபார்முலாவில் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 14 இன்ட்டு 15 2n 28 29 / 6 1 2 2 3 2 6 7 2 14 1 3 3 5 3 15 35 7 5 35. அப்போ 29 × 35. ஓகே, 29 × 35 எவ்வளவு? சப்போ 9 5 45க்கு 5 மிச்சம். ஓகே, 9 5 45க்கு 5 மிச்சம் 4 1 5 5 2 5 10 10 14. அடுத்தது 9 27க்கு 7 மிச்சம் 2 1 3 3 2 3 6 8 5 11க்கு 1 மிச்சம் 1 10. ஸோ இதை கழிப்போம். 4ல் போகுது, 14ல் 5 போச்சுன்னா 9 10 0 ஆயிரும். 10ல் 1 போச்சுன்னா 9
இது 6000, 6 7ல் 1 போச்சுன்னா 6. ஸோ 6699 ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா, இதான் இந்த கணக்குடைய ஆன்சர். இந்த மெத்தடில் வந்தாலே இப்படி தான் செய்யணும். ஓகேவா, 1லேருந்து இந்த ஃபுல் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு 1லேருந்து இதற்கு முந்தின நம்பரை கழிச்சிடணும், அவ்வளோதான். அடுத்த 10வது கொஸ்டின். 3 6 9 111 அப்படின்ட்டு இருக்கு. தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை. இதில் பார்த்தீங்கன்னா ஏயோட வேல்யூ 3. எத்தனை கூடுது? 3 3ஆக கூடுது. 3 6 9 அப்படின்ட்டு கூடுது. அப்போ டியோட வேல்யூ வந்து 3, எல்லோட வேல்யூ வந்து 111. நமக்கு இப்போ லாஸ்ட் டைம் கொடுத்துட்டாங்க, ஃபஸ்ட் டைமும் லாஸ்ட் டைமும் கொடுத்துட்டு தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டால் ரொம்ப சிம்பிள். n = l - a / d + 1ன்னு போட்டால் நமக்கு அந்த தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எல்லுங்கிறது 111, ஏங்கிறது 3, டிங்கிறது 3 + 1. ஓகே, இந்த ப்ராக்கெட்டை செஞ்சு முடிச்சுட்டு தான் இந்த 1 கூட்டணும். 111ல் 3 போச்சுன்னா எவ்வளவு? ஓகே, 111ல் 3 போச்சுன்னா 108. 1 3 3 3 9 மிச்சம் 1 6 3 18. 36 + 1 37. ஸோ என்னோட வேல்யூ வந்து 37. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 37. அடுத்த ஒரு கணக்கு வந்து பாருங்க. இந்த கணக்கு நான் செய்கிற மெத்தடில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா, 1 + 4 + 16 அப்படின்ட்டு இருக்கு என்ற தொடரின் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் 1365 வரும் கேட்குறாங்க. அதாவது 1 + 4 + 16. இப்போ இந்த ரெண்டு கூட்டுங்க, எத்தனை? 5 5 + 5 5 16 எவ்வளவு? 21. இந்த மாதிரி எத்தனை டைமை கூட்டினா நமக்கு 1365 வரும் கேட்குறாங்க. அதே மாதிரி இது எத்தனையா கூடுது? 5 கூடுது, இங்கே ஒரு 5 கூடுது. ஓகே, 5 5 கூடுது. அப்போ இப்போ எழுதுங்க, 16க்கு அப்புறம் எவ்வளவு? 21 26 31. ஓகேவா, 36 41. சாரி, இது வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது, நான் தப்பாக சொல்ல, கூட்டல் கிடையாது. இது கான்செப்ட் கரெக்டு தான். 1 + 4 + 16. அப்போ இந்த ரெண்டு கூட்டினா எவ்வளவு? 5 16 21. இப்படியே எத்தனை டேமை கூட்டினா நமக்கு 1365 வரும்னு கேட்குறாங்க. ஆனால் இது வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இதை 1ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ சரி, 4 ஒரு நாள் 4 நன்னாங்க 16, அடுத்த 4 இப்படி தான் வரப்போகுது. ஓகேவா, ஸோ இந்த கணக்கை நான் எப்படி செய்வேன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். 1 இருக்குது, அதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க 4, அடுத்து அதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க 16. 16 × 4 64. 64 × 4 எவ்வளவு? நன்னாங்க 16க்கு 6 மிச்சம் 1 5 4 6 4 24 256. அடுத்தது 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறாங்க. இதை 4ஆல் மல்டிப்ளைன்னா நீங்கள் 4ஆல் கூட்டுங்க, போதுமானது. 64 128 256. 256னா 1028. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கூட்டினாலே 1325 வருது மாதிரி நமக்கு தெரியுதா? இது ஒரு 1000 1250 1250. இது எல்லாத்தையும் கூட்டி பாருங்கள், 1365 வரும். அப்போ 1 2 3 4 5 6. ஸோ 6 உறுப்புகளை கூட்டினா நமக்கு ஆன்சர் வருது. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் என்னது? 6. 11க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இதுதான் வந்து ஈஸியஸ்ட் மெத்தடு. 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறாங்க, 16 வரைக்கும் வந்துட்டு அதை திரும்ப 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 64 164 256 1028. அதில் எல்லாத்தையும் கூட்டினா வரப்போகுது 6ன்னு போட்டுட்டு போயிடலாம் ஒரு செகண்டில் இந்த கணக்கு ஆன்சர். இதே வந்து இந்த கணக்கை வந்து நீங்கள் இந்த ஃபார்முலா மெத்தடில் போனீங்கன்னா SN = 1365. இதற்கான ஃபார்முலா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா A × Rn - 1 / R - 1. இப்போ ஏ வந்து நமக்கு தெரியும், இல்லை ஏயோட வேல்யூ வந்து என்னது? 1. அதனால் போட்டாலும் 1 தான், போடலைனாலும் 1 தான். அதனால் நான் போடலை. சரி, போட்டு வச்சுக்கிறேன். இப்போ இதோட ஆர் வேல்யூ அப்படிங்கிறது என்னது? இது பெருக்கிறாங்களா, அதான் பொது விகிதம். அதான் வந்து ஆரோட வேல்யூ வந்து 4 4 n. மைனஸுங்கிறது கீழே வரும். ஓகேவா, கீழே -1. இங்கே 4 - 1 தான்.
4 மைனஸ் 1 இதோட வேல்யூ தான் என்ன சொல்லியிருக்காங்க 1365ன்னு இருக்காங்க. அப்போது 1365 இப்போ இதில் எத்தனை 4 மைனஸ் 1 3 ஓகேவா. ஸோ இதை வந்து மல்டிப்ளை பண்ண அவசியம் கிடையாது, இதை விட்டுருங்க. இந்த மைனஸ் 1 இங்கே போச்சுன்னா +1 ஆகும், +1. சரி இதை வச்சுருங்க. இப்போ இந்த 3 டிவிஷனில் இருக்குது, இது இங்கே போச்சுன்னா பெருக்கல் ஆகும். இந்த 3 இங்கே போச்சுன்னா பெருக்கல் ஆகும். ஓகே, பெருக்கி பார்த்தா எத்தனை வருது பார்ப்போம். 1365 3 I 3 15 5 மிச்சம் 1 I 3 15 6 3 18 18 1 19 9 மிச்சம் 1 3 9 0 மிச்சம் 1 4. ஸோ 4095 வருது. ஓகேவா. அடுத்தது இந்த -1 இங்கே வந்துச்சுன்னா +1, அப்போ 4096. 4n = 4096. இப்போ இந்த 4096 அப்படிங்கிறத LCM எடுக்கணும். எத்தனை டைம் 4 வருதுன்னு பார்க்கணும். ஒரு நாள் 4 0, ஒரு நாள் 4 4 8 8 மிச்சம் 1 4 4, ஒரு நாள் 4 4 8 மிச்சம் 2 I 4 20 6 4 24. அடுத்தது 4 எத்தனை வரும் 6 4 24 மிச்சம் 1 4 4 16 4 4 1. அப்போ எத்தனை நாள் இருக்குது பாருங்கள். 1 2 3 1 2 3. ஸோ இங்கே ஒரு 3 நாள், இங்கே ஒரு 3 நாள். ஸோ மொத்தம் 6 நாட்கள் இருக்குது. ஸோ இந்த கணக்கோடைய ஆன்சர் வந்து என்னது 6 அப்படின்ட்டு கண்டுபிடிக்கலாம். இது வந்து என்னது இந்த ஃபார்முலா மெத்தடு படி போனீங்கன்னா SN = 1365. அப்போ SNோட ஃபார்முலா என்னது A × r⁻n−1 / r−1ன்னு போட்டு அதில் வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணி இந்த LCMல எடுத்து கண்டுபிடிச்சு கொண்டு வரணும். இதே வந்து இதெல்லாம் நீங்கள் ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி நம்ம ஸ்கூல் படிக்கும் போது கூட்டி போடுவோம்ல, அந்த மாதிரி கூட்டி போட்டாலே 1 நிமிஷத்தில் ஆன்சர் வந்துடும். வருதான்னு பாருங்கள். 1 4 16 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறாங்க. அடுத்து 64 வரப்போகுது. ஓகேவா. இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளவு 256 வருது. நீங்கள் மல்டிப்ளை பண்ண வேண்டாம், இதை 4 தடவை கூட்டுங்க. 4 60 240 256 வருதா. அதுக்கப்புறம் இதை 4 தடவை கூட்டுங்க. 1000 இதெல்லாம் நீங்கள் தனித்தனியாக கூட்டணும் உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன். இப்போ 4 250 1000 4 6 24. அப்போ 1024ன்னு போடணும். அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணணும். 4 60 240 4 4 16 256 இப்படிங்கிறது மாதிரி உங்களுக்கு பண்ண தரணும். அப்போ இதில் ஒரு தோராயமாக பண்ணாலே வந்துடும் 1256. ஸோ இது வந்துடுது. இப்போ இதுக்கு அடுத்த வேல்யூங்கிறது கண்டிப்பாக ரொம்ப அதிகமாயிரும். இப்போ உதாரணத்திற்கு இப்போ இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் இவ்வளவு 4000 சம்திங் வந்துட்டு. ஸோ அதையெல்லாம் கூட்டினா இவ்வளோ வராது. ஸோ இதை கூட்டினாது இது வரப்போகுது. ஸோ எத்தனை உறுப்புகள்ட்டு பார்த்த உடனே ஆன்சர் வந்து இதில் தான் போட முடியும். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த கணக்கு. இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கணக்கு. ஓகேவா. இதற்கு இந்த ஃபார்மெட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த கணக்கு ஆன்சர் வரும். ஒரு ஏபியில் 10 மற்றும் 14வது உறுப்புகளின் விகிதம் 8:11 எனில் அக்கூட்டு தொடரில் 6 மற்றும் 16வது உறுப்புகளில் விகிதம். ஓகேவா. ஸோ என்னன்ட்டு கேட்டிருக்காங்க. இதை கொடுத்துட்டு இதை கேட்டிருக்காங்க. இந்த கணக்குக்கு நான் சொல்கிற மெத்தடை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அப்படி தான் ஆன்சர் வருது. ஸோ Tn = என்ன பண்ணுறோம் A + n-1 × D இதான ஃபார்முலா. இப்போ நமக்கு T10 தெரியும், T14 தெரியும். அதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். T10 = A 10 அப்படின்னு போடும்போது 10 - 1 × D. 10 - 1 எவ்வளோ 9. அப்போது 9D. அப்போ T10 = 9D. அடுத்து T14 இதே மாதிரி தானே வரும். -14 - 1 × D. அப்போ 13D. அப்போ T14 = A + 13D.
இந்த மாதிரி எழுதுறதுக்குள்ள நீங்கள் இப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஏ ப்ளஸ் இது இப்போ T10னா இதிலேருந்து ஒன்று குறைச்சி போட்டணும், அவ்வளோதான். ஏ ப்ளஸ் 9D இதுலேருந்து ஒன்று குறைச்சி போடணும், ஏ ப்ளஸ் 13D. இப்போ இந்த ரெண்டு வந்துட்டா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏ ப்ளஸ் 9D டிவைடட் பை ஏ ப்ளஸ் 13D ஈக்குவல் டு இந்த ரேஷியோவில் சொல்கிறாங்க 8:11ங்கிறாங்க. ஸோ 8/11 ரேஷியோவில் இருக்குங்கிறாங்க. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் என்ன வரும்? இந்த 11 மேலே போகுது. அப்போ 11A 9 மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 99D ஈக்குவல் டு இது இங்கே வருது 8A 13னா 104D. ஓகே, இப்போ இதில் இந்த ஏ எங்கே கொண்டு வாங்க, இந்த டி எங்கே கொண்டு வாங்க. 11A இங்கே இந்த 8A இங்கே வரப்போது -8 ஆகும். 11ல் 8 போச்சுன்னா 3A ஈக்குவல் டு இந்த 99 இங்கே போச்சுன்னா -99 இருக்கும். 104ல் 99 போச்சுன்னா 5. ஸோ 5D. ஏ இஸ் ஈக்குவல் டு 5D. இது வந்து ஒரு ஈக்குவேஷன். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கப்புறம் தான் நம்ம கணக்கு உள்ளே போகிறோம். இப்போ கணக்கில் என்ன பாருங்கள், T6ம் T16ம் வந்து உறுப்புகளோட விகிதம் வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ T6 வந்து எப்படி எழுதலாம்? ஏ ப்ளஸ் 5D ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்ல, ஒன்று குறைச்சி எழுதிக்கணும். T16 அப்படிங்கிறத எப்படி எழுதலாம்? ஏ ப்ளஸ் 15Dன்னு எழுதிக்கலாம். அவங்க கேட்குறது வந்து இதோட ரேஷியோ, அதனால வகுத்தலில் போட்டாச்சு. ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், இல்லை ஏதாவது ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ 3Aக்கு ஓகே, இந்த 5D இருக்கா, இங்கே 5D இருக்கா, 5Dக்கு பதிலாக 3Aன்னு போட்டுக்கலாமா? 5D ஈக்குவல் டு 3A தானே. அப்போது ஏ ப்ளஸ் 5Dக்கு பதிலாக 3Aவை போடுறோம். அடுத்து இங்கே 15 இருக்குது. 15 எப்படி எழுதலாம்? 5 × 3 சரி 3 × 5 15 × Dன்னு எழுதிக்கலாமா? அப்போ இந்த 5Dக்கு என்ன போடலாம்? ஒரு 3A போடலாம். இங்கே ஒரு 3 இருக்குது. 3 9 9A. ஓகே, அப்போ ஏ ப்ளஸ் 9A. அப்போ இங்கே ஏ இங்கே ஒரு ஏ, இங்கே ஒரு 3A இருக்குது. அப்போ எவ்வளவு? 4A டிவைடட் பை இங்கே ஒரு ஏ, இங்கே ஒரு ஏ இருக்குது. எத்தனை? 10. 9A இருக்குது, 10A. அப்போ இது அடி கொடுத்தா ஏங்க கேன்சல் ஆயிரும். 1 2 2 2 4 2 10 2/5. ஸோ இந்த கணக்கோடைய ரேஷியோ வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2:5. ஆன்சர் ஆப்ஷன் டி 2:5ங்கிறதா இந்த கணக்கோடைய ஆன்சர். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கணக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. 13வது கொஸ்டின். 11 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர், 13 சென்டிமீட்டர், அப்சோவான் 24 சென்டிமீட்டர் பக்க அளவுகளை கொண்ட 14 சதுரங்களின் மொத்த பரப்பளவு என்ன? சதுரத்தோட மொத்த பரப்பளவோட ஃபார்முலா என்ன? சதுரத்திற்கு A² கண்டுபிடிப்போம். அப்போ இங்கேயே வந்து நம்ம எப்படி எழுதணும்? 11² + 12² + 13² அப்சோவான் 24² வரைக்கும் உள்ள வேல்யூ வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் வந்து அந்த 14 சதுரங்களோடைய மொத்த பரப்பளவாக நமக்கு கிடைக்கும். இப்படி வந்திருந்தாலே நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், 1² இருந்து 24² வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா -1² இருந்து 10² வரைக்கும் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த இடைப்பட்ட நம்பர் வந்து கிடச்சிரும். 11² இருந்து 24² வரைக்கும் நமக்கு ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கொயருக்கு வந்து உங்களுக்கு ஃபார்முலா என்ன? ஸ்கொயரோட ஃபார்முலா n × n + 1 2n + 1 டிவைடட் பை 6. இதான் வந்து ஃபார்முலா. இப்போ இதில் வந்து இந்த 1² to 24², இதில் வந்து n வேல்யூ வந்து என்னது? 24. இதில் n வேல்யூ வந்து 10. இதை தான் வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் வந்து பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு 24 போடும். 24 + 1 25. 24 2 டைம் வந்து மல்டிப்ளை பண்ணால் 2n 48 49 டிவைடட் பை 6. 1 6 4 6 24. இந்த 2 மல்டிப்ளை பண்ணால் 100. 4 25 100. 100 × 49 4900. இது வந்து ஒரு வேல்யூ. ஓகேவா? இதை கண்டுபிடிச்சிருக்கு. அடுத்ததுக்கு 10 1² to 10². 10 வச்சு போடும். 10 10 + 1 11. 10 2 டைம் மல்டிப்ளை பண்ணால் 20 21 டிவைடட் பை 6. 1 3 3 2 3 6 7 3 21 1 2 2 I 2 10 I 7 35 35 11 35 35 வரும். 5 8 3. ஓகேவா? ஸோ இதில் இருந்து
ஸோ இந்த 4900லேருந்து 385 கழிச்சு அதான் நமக்கு ஆன்சர். ஓகே, இது என்ன வரும்? 10ல் 5 போச்சுன்னா 5, 9ல் 8 போச்சுன்னா 1, 8ல் 3 போச்சுன்னா 5, 4, 4545. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் சி, 4545. அடுத்த கணக்கு வந்து பாருங்க, ஒரு கனசதுர ஓகேவா, கனசதுர இல்லை, ஒரு சதுரங்க பலகையில் எத்தனை சதுரங்கள் இருக்கும்? இந்த கொஸ்டின் பார்த்தோன்னே நமக்கு செஸ் போர்டு ஞாபகம் வரும். ஓகே, இது செஸ் போர்டு தான் கொடுத்துருக்காங்க. ஹவு மெனி ஸ்கொயர்ஸ் ஆர் தேர் இன் ஏ ஸ்டாண்டர்ட் செஸ் போர்டுன்னு கொடுத்துருக்காங்க. செஸ் போர்டில் வந்து நமக்கு எத்தனை சதுரம் இருக்கும்? மேலே 8, இங்கிட்ட 8, 8 8 64 சதுரங்கள் இருக்கும். இந்த கணக்கை பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? 64 அப்படின்ட்டு போட்டுருவோம். ஆனால் ஆன்சர் அப்படிங்கிறது 64 கிடையாது. அதான் வந்து முக்கியம். ஏன்னா டிஎன்பிசியில் ரொம்ப சிம்பிளாலாம் கேள்வி கேட்க மாட்டாங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு சதுரங்க பலகையில் எத்தனை சதுரங்கள் இருக்கும்? ஒரு செஸ் போர்டில் வந்து 64 சதுரங்கள் இருக்குன்னு போடக்கூடாது. இது அது கிடையாது. அதாவது அவங்க எப்படி கேட்குறாங்கன்னா, இப்போ இது ஒரு செஸ் போர்டுனா 1 2 3 4 5 6, இது 1 7 8, இப்படி 8 இது இருக்கும், 8 லைனு. அதுமாதிரி இங்கே ஒரு 1 2 3 4 5 6 7 8, ஓகேவா, இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் வந்து நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா இங்கே 8 மொத்தத்தில் கூட்டினா 64 தான் வரும். அவங்க வந்து எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சதுரம், இந்த பெரிய சதுரம், அடுத்து இந்த 4 சேர்ந்து ஒரு சதுரம், அடுத்து இந்த 4 சேர்ந்து ஒரு சதுரம், அடுத்து இதெல்லாம் சேர்ந்து ஒரு சதுரம், இந்த மாதிரி கணக்கு பண்ணுவாங்க. இந்த மாதிரி கணக்கு பண்ணுறதுனால உங்களுக்கு ஆன்சர் வந்து கூட வரும். இதுக்கு வந்து எப்படி செய்யணும்னா 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + +1 8 ஸ்கொயர். ஓகேவா, ஏன்னா சதுரத்தில் வந்து மொத்தம் 8 கட்டம் தானே. இங்கே ஒரு 8 கட்டம் இருக்கும், அதில் காலம் அண்ட் ரோவில் 8 கட்டம் தான் இருக்குது. அதனால 1 ஸ்கொயர் to 8 ஸ்கொயர்னு போட்டாச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஆன்சர் வந்து கண்டுபிடிப்பதுக்கு என்ன ஃபார்முலா? n × n + 1 2n + 1 / 6a. அந்த ஃபார்முலாலாம் உங்களுக்கு தெரிலன்னா கூட பரவாயில்ல, ஸ்கொயர்னு வந்துட்டுனாலே ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த லாஸ்ட் நம்பர் என்னவோ அதை போடணும், அதுக்கப்புறம் அது கூட 1 கூட்டணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி அது கூட 1 கூட்டணும். 16 17 / 6. 1 3 3, 2 3 6, 3 3 9, 1 2 4 2 8, 4 3 12, 12 × 17, 10 17 170, 2 17 36, 34, 170 34 எவ்வளவு? 204. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 204. ஒரு சதுர பலகையில் எத்தனை சதுரங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 204 சதுரங்கள் வந்து இருக்கும். ஆப்ஷன் சிங்கிறது சரியான ஆன்சர். ஓகே, அடுத்த கணக்கு +16 -48 +144 -432 என்ற பெருக்கு தொடர் வரிசையின் முடிவுறா உறுப்புகளோட கூடுதல் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதற்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலா இருக்குது. ஓகே, அந்த ஃபார்முலா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா a/1 - r கூடுதல்னு கேட்டாங்க. அதனால SN a/1 - r. இதில் வந்து நமக்கு ஏயோட வேல்யூ தெரியும். ஏயோட வேல்யூ வந்து என்னது? 16. அண்ட் ஆரோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். இதில் வந்து என்ன சொல்லிட்டாங்க? பெருக்கு தொடர்ன்ட்டாங்க. பெருக்கு தொடர்னா செகண்ட் டேர்ம் / ஃபர்ஸ்ட் டேர்ம். ஒரு 16 16, 3 16 48 -16. அப்போ ஏ வந்து 16 / 1 மைனஸ் இங்கே வந்து -3 இருக்குது. இந்த மைனஸ் வந்து ஃபார்முலா வரக்கூடிய மைனஸ். ஆறு வந்து -3, அப்போ இங்கே ஒரு -3 இருக்குது. ஸோ இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிரும். ஓகேவா, நீங்கள் வெறும் -3 போட்டிங்கன்னா ஆன்சர் வராது. -3 மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிரும். ஸோ கணக்கோடைய ஆன்சர் வந்து என்னது? 1 + 3 4, 16 / 4, ஒரு நாள் 4, நன்னாங்க 16. ஸோ இந்த கணக்கோடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4. அடுத்தது இந்த கணக்கு நம்ம ஆல்ரெடி எப்பவும் செய்யக்கூடிய கணக்கு தான். 1 ஸ்கொயரில் இருந்து 35 ஸ்கொயர் வரைக்கும் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் -1 ஸ்கொயரில் இருந்து 11 ஸ்கொயர் இதை கண்டுபிடிச்சோன்னா ஆன்சர் வந்துடும். ஃபஸ்ட்டு நம்ம 35 வந்து கண்டுபிடிப்போம். 35 × 36 × 70 71 / 6. 1 6 6 6 36, 35 × 6 180, 210, 210 × 71, 0 1 2 0 1 7 7 14, 0 1 9 14, 14910. இது வந்து ஃபஸ்ட்டு 1 ஸ்கொயர்லேருந்து
35 ஸ்கொயர் வரை கண்டுபிடிக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர்லேருந்து 11 ஸ்கொயர். 11 ஸ்கொயர்னா 11 இன்ட்டு 12 இன்ட்டு 22 23 டிவைடட் பை 6 1 6 6 ஈர 6 12 22 22 இன்ட்டு 23 6 6 4 4 6 10க்கு 0 5 506 வந்து 506. இது வந்து 1 ஸ்கொயரில் இருந்து 11 ஸ்கொயர் வரைக்கும் உள்ள ஆன்சர். இப்போ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். 506 வந்து கழிக்கணும், அவ்வளோதான். இதை கழிச்சு போட்டிங்கன்னா ஆன்சர். 10ல் 6 போச்சுன்னா 4, 0ல் 0 போச்சுன்னா 0 தான். 9ல் 5 போச்சுன்னா 4, 14. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 14,404. அடுத்து இந்த கணக்கு பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான கணக்கு, நம்ம ரொம்ப யோசிச்சோன்னா ஆன்சர் வராது. 1/2, 2/3, 3/4, அப்சோ 1 அப்படின்னு கொடுத்து 6வது உறுப்போட வேல்யூ வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. இந்த கணக்கில் நல்லா பாருங்கள். மேலே வந்து அடுத்தடுத்த நம்பராக வருது, 1 2 3ன்னு வருது. கீழே வந்து பாருங்கள், மேலே உள்ள நம்பரோட 1 கூட இருக்குது. அதாவது கீழே பகுதியும் பாங்க, மேலே தொகுதியும் பாங்க. தொகுதியை விட 1 கீழே இருக்குது, அவ்வளோதான். ஸோ இதில் 6வது உறுப்புனா இது அப்படியே கண்டினியூ ஆக போகுது, 1 2 3. ஓகேவா? 4வது உறுப்பு என்ன இருக்கும், 4/5ன்னு இருக்கும். 5வது உறுப்பு என்னன்னு இருக்கும், 5/6ன்னு இருக்கும். 6வது உறுப்பு என்ன இருக்கும், 6/7ன்னு இருக்கும். 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7. ஸோ ஆன்சர் வந்து 6/7. ஸோ இந்த கணக்கோடைய ஆன்சர் 6/7. இதே வந்து உங்களுக்கு ஒரு 105வது உறுப்பை காண்க அப்படின்ட்டு இருக்காங்க. 105வது உறுப்புனாலும் என்ன வரப்போகுது, மேலே 105 வருங்கிறது ஷுவேர். ஏன்னா இங்கே எந்த உறுப்பு கேட்குறாங்களோ அந்த உறுப்பு தான் மேலே வரப்போகுது. அது கூட 1 கூட்டினா கீழே வரப்போகுது. ஸோ 105/106ங்கிறது தான் 105வது உறுப்பு, அவ்வளோதான். ஸோ இந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சுக்கோங்க. அடுத்த ஒரு கூட்டுத்தொடரின் முதல் n உறுப்புகளின் கூடுதல் 5n² 3n 5n² + 3n டிவைடட் பை 2 எனில் 10வது உறுப்பை காண்க. இதே கணக்கை கொடுத்துட்டு 17வது உறுப்பு நம்மகிட்ட கேட்டிருப்பாங்க. அப்போவே நான் சொன்னேன் இதே மாதிரி ஒரு கணக்கு பின்னாடி இருக்குன்ட்டு. இங்கே வந்து நம்மகிட்ட 10வது உறுப்பு கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். இப்போ 10வது உறுப்பு கேட்டால் என்ன பண்ணோம்னா S10க்கு கண்டுபிடிப்பதற்கு S10 - S9, ஓகேவா? இதை கண்டுபிடிச்சா ஆன்சர் வந்துடும். இப்போ Sn = இதில் இந்த இது இருக்குல்ல, இதான் n உறுப்புகளின் கூடுதல்னு இதை கொடுத்துட்டாங்க. இதில் இருந்து நம்ம n² டிவைடட் பை 2 எடுக்கணும். இதுதான் வந்து அந்த ஃபார்முலா, ஓகேவா? இப்போ n² டிவைடட் பை 2 எடுத்தால் 5 இருக்கும், இதில் ஒரு n இருக்கும், ப்ளஸ் 3ன்னு இருக்கும், அவ்வளோதான். இந்த n²ம் இந்த 2ம் வெளியே வந்துடும். சரி, n/2 தான் வெளியே எடுப்பாங்க. n 2 வெளியே எடுத்துரும், இங்கேயும் n 2 வெளியே வந்துடும். இந்த n வந்து இங்கே உள்ளே இருக்கும், அவ்வளோதான். இப்போ n-க்கு தான் நம்ம S10 கண்டுபிடிக்க போகிறதுனால 10/2 5 × 10 50 50 + 3 53 1 2 2 I 2 10. ஸோ 5 இன்ட்டு இந்த 2 கூட்டினா 53 53 கூட்டினா எவ்வளவு, 250 265. இது S10. இப்போ S9 கண்டுபிடிக்கணும். S9க்கும் இதே தான், n/2 5n + 3. இப்போ S9ன்னு போடுறதுனால இங்கே 9/2ன்னு வரும், அவ்வளோதான். 50 45 45 + 3 48. அப்போ 9/2 × 48 1 2 24 24 × 9 10 90 20 100 24 சரி 10 90 20 வந்து 180 24 உங்களுக்கு 216 வரும், ஓகேவா? 216. இல்லை நீங்கள் இப்படியே போயிருக்குங்க. 4 9 36 6 மிச்சம் 3 1 9 9 20 18 216. இப்போ நமக்கு 2 வெளி கிடச்சிட்டு. அப்போ 265 - 216 போட்டால் ஆன்சர் 26 36 46 56 66 66னா 50 வருது, அதில் 1 கம்மி, அப்போ 49. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 49. அடுத்து 11 15 19 என்ற கூட்டுத்தொடரின் 19வது உறுப்பை காண்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா -4, இது ஒரு -4, இப்படியே போயிட்டு இருக்கு. இல்லை 19வது உறுப்பு கேட்டிருக்காங்க. இப்போ T19 கேட்குறாங்க. அப்போ A + n - 1 × D. இல்லை ஏயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -11, என்னோட வேல்யூ இதான் என்னோட வேல்யூ 19 19 - 1.
எத்தனையாவது உறுப்பை கண்டுபிடிக்கணுங்கிறாங்களோ அந்த உறுப்பை கண்டுபிடிக்கக்கூடியதான் எண். இப்போ 19 - 1. டி வந்து பார்த்திங்கன்னா 4. அப்போ -11 + 18 × -4. இது வந்து எவ்வளவு? 18 36 72. 11 ப்ளஸ் மைனஸ் வரும் -72. இந்த ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு? -83. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ -83. அடுத்தது 1³ + 2³ + 3³ என்ற தொடரின் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் 1296 வருங்காங்க. இப்போ 1³ + 2³ + 3³ இதோட வேல்யூ எழுதுங்க. 1³ 1, 2³ 2 4 8, 3³ எவ்வளவு? 27. 4³ 64, 5³ 125. கியூப் வாய்ப்பாடை படித்தா ஈஸியாக வந்துடும். 6³ 216, 7³ 343, 8³ 512. இப்போ இதெல்லாம் கொடுங்க. 500 300 500 300 எவ்வளவு? 800. 840 850 850 860 1060 1060. இது ஒரு 1100 1200. ஓகேவா? 1200 1260 1280 1290. அவ்வளோதான். ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டுட்டா. இது எல்லாத்தையும் கொண்டீங்கன்னா கரெக்டாக வரும். நான் உங்களுக்கு ஒரு எப்படி ஒரு தோராயமாக கூட்டினா கூட இந்த ஆன்சர் வந்துடும். இதுக்கு பிறகு நீங்கள் கியூப் போட்டிங்கன்னா 9³ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 9 81 81 × 9 1 9 9 81 9 அடுத்து 8 9 72. ஸோ இந்த இது வரும். ஓகே, இது வரும்போது நமக்கு இந்த ஆன்சர்லாம் வராது, கூடுதலாக வந்துடும். அப்போது 1³ இருந்து 8³ வரைக்கும் அதில் வரக்கூடிய வேல்யூ எல்லாம் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 1296ங்கிறது வரும். அப்போ இதில் எத்தனை உறுப்பு இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 8 உறுப்பு இருக்குது. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் ஆப்ஷன் சி 8. இதே மாடல் ஒரு கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் செஞ்சுருப்போம். 11வது கணக்கு அந்த மாடல் கணக்கு தான். இதில் ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணிங்கன்னு நினச்சிக்கோங்களேன், உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகும், கணக்கில் ஆன்சரே வந்து வராது. அதுக்கு தான் வந்து இந்த மெத்தட் வந்து செய்கிறேன். அடுத்தது 21வது கணக்கு. இது ஆல்ரெடி பார்த்த ஒரு கணக்கு தான். 12 சென்டிமீட்டர் 13 சென்டிமீட்டர் 23 சென்டிமீட்டர் உரிய பக்களவுகளை கொண்ட 12 சதுரங்களின் மொத்த பரப்பளவு. சதுரம்னாலே ஸ்கொயர் தான். அப்போ 12 ஸ்கொயர் + 13 ஸ்கொயர் அப்சோவான் 23 ஸ்கொயர் வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இது எப்போவும் தெரிஞ்சதுக்கு அடுத்ததான் 1 ஸ்கொயர்லேருந்து 23 ஸ்கொயர் வரைக்கும் கண்டுபிடிக்கணும். -1 ஸ்கொயர்லேருந்து 11 ஸ்கொயர் வரைக்கும் கண்டுபிடிக்கணும். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு 23 போடுமா? 23 × 24 × 47 ÷ 6 1 6 6 4 6 24. ஓகே, அப்போ 23 × 4 முன்னாங்க 12க்கு 2 மிச்சம் 1 1 4 4 2 4 8 9 92 92 × 47 1 7 7 14க்கு 4 மிச்சம் 1 9 7 63 63 1 64 1 7 7 14க்கு 4 மிச்சம் 1 9 4 36 36 1 37 4 8 13க்கு 3 மிச்சம் 1 4384ங்கிறது எதுக்கு வருது? அடுத்த 11க்குன்னு பார்க்கும்போது 11 × 12 × 23 ÷ 6. இப்போ 22. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 22 22 × 23 506. ஸோ இந்த வேல்யூவில் வந்து 506 கழிக்கணும். 4384ல் 506 கழிச்சா ஆன்சர் 14 6 போச்சுன்னா 8 7 43 5 போச்சுன்னா 38 38. இதில் வந்து 3818ன்னு வரும். ஓகே, மெத்தட்லாம் கரெக்டு தான். 14ல் 6 போச்சுன்னா 8. அப்போ இங்கே 7 இருக்கும்.
ஸோ ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. நீங்கள் இந்த மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுல மட்டும் பார்த்துக்கோங்க, அது மட்டும்தான் தப்பு, மீதி எல்லாமே கரெக்டு தான். எப்போ செய்கிற கணக்கு தானே. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 3818ங்கிறது தான் இந்த கணக்குடைய ஆன்சர். அடுத்த கணக்கு x+6 x+12 x+15 இந்த பெருக்கு தொடர் வரிசையில் வந்து எக்ஸின் மதிப்பு காண்க. இதை வந்து பெருக்கு தொடர் அப்படிங்கும்போது x+12 டிவைடட் பை x+6 இப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு நினச்சிக்கோங்களேன், வராது. ஏன்னா இந்த ரெண்டையும் கண்டுபிடிச்சி இந்த ரெண்டையும் இப்படி எழுதிக்கணும், ஈக்குவல் டு இந்த ரெண்டையும் எழுதணும், x+15 டிவைடட் பை x+12. இப்போ என்னென்னா இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி டி மெத்தடில் தான் கண்டுபிடிக்கிறதுமா இருக்கும். அதெல்லாம் வந்து நமக்கு வேஸ்ட்டான வேலை, ரொம்ப பெரிய கணக்காக வரும். இதுக்கு வந்து சிம்பிளாக ஆப்ஷன்லேருந்து நம்ம செஞ்சிடலாம் இந்த கணக்கு. இப்போ 78 போடுங்க, -78 இதில் போடுங்க, ஒவ்வொரு எக்ஸ்லேயும் -78, ஏன்னா எக்ஸோட மதிப்பை தான் கீழே கொடுத்துருக்காங்க. 78 போடுங்க. இப்போ -78னா இங்கே என்ன வரும், -78 + 6 72 -72 -78 + 12 66 -66. அடுத்தது -72 + 15 அப்படிங்கும்போது எவ்வளோ வருது, சாரி 78 78 15னா மைனஸு கழிச்சோம்னா 63. இதில் பெருக்கு தொடர் அப்படிங்கிறது ஏதோ ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணுவாங்க, அது 2ஆல் மல்டிப்ளை ஆகிட்டு இருக்கும், இல்லைனா 3ஆல் மல்டிப்ளை, இல்லைனா 4ஆல் மல்டிப்ளை ஆகிட்டு இருக்கும். அதாவது 2 × 4 × 8 இப்படி இருக்கும். இது வந்து 2ஆல் மல்டிப்ளை ஆகுது. அல்லது 2 × 6 × 12 இப்படி இருக்கும். இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணுது. அல்லது 2 × 8 × 4ஆல் மல்டிப்ளை, இந்த மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள், இதில் 6 குறைஞ்சிருக்கு, அடுத்து இதில் 3 குறைஞ்சிருக்கு. இதில் வந்து ஒரு மல்டிப்ளிகேஷனே சரியில்லை. அப்போ இந்த இது வந்து கிடையாது, ஆன்சர் தப்பு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 18 போட்டு பாருங்கள், டக்குன்னு வந்துடும் ஆன்சர். 18 போட்டிங்கன்னா -18ன்னு போட்டிங்கன்னா 12, இங்கே 18 போட்டிங்கன்னா 6, இங்கே 18 போட்டிங்கன்னா 3. இப்போ பாருங்கள் 3 2 6 6 2 12 வந்துட்டா இது வந்து ஒரு ஜிபி. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி -18. அடுத்தது 16 11 6 1 அப்படியே போய்கிட்டு இருக்கு. -54 எப்போ வரும், அதாவது இங்கேருந்து -5, இங்கேருந்து -5, இங்கேருந்து -5ன்னு போகுது. இப்படியே போய் -54 எங்கே வரும்னு கேட்டிருக்காங்க. இந்த கணக்கை நீங்கள் மாற்றி எழுதுங்க. -54 -5ங்கிறது நம்ம கண்டினியூஸாக வருது, அப்போ -9 இப்படியே போய் கடைசியில் வந்து 16ன்னு வருது. அப்போது இந்த மாதிரி ஒரு இதில் எத்தனை உறுப்பு வந்து இருக்குன்னு கண்டுபிடிச்சா நமக்கு 54வது உறுப்பு எத்தனைன்னு கிடச்சிரும்ல. -54லேருந்து +16 வரைக்கும் எத்தனை உறுப்புகள் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சா நமக்கு -54 எங்கே வரப்போகுது தெரியுது. உறுப்புகள் கண்டுபிடிப்பதற்கு என்ன ஃபார்முலா, ஏயும் இருக்குது, எல்லும் இருக்குது, டியும் இருக்குது. அப்போ ஃபார்முலா என்ன, n = L - A / D + 1. இப்போ எல் அப்படிங்கிறது 16, ஓகேவா. டி அப்படிங்கிறது வந்து ஏ ஓகே, இது இப்படி எழுதியிருக்கோமா, இதை எந்த சரி ட்ரை பண்ணி பார்ப்போம், வரும். எல்லுங்கிறது 16, ஏங்கிறது பார்த்தீங்கன்னா 4, இது சாரி மைனஸு, இந்த ஏ அப்படிங்கிறது என்னது -54, மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும், +54 / டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எப்படி வருது, -5ன்னு வராது, +5ன்னு வரும். ஓகேவா. 54 + 5 தான் எத்தனை, -49. ஏன்னா இந்த இதை நம்ம ரிவர்ஸில் எழுதியிருக்கோம், உங்களுக்கு புரியுதா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா -5 இப்படியே போய்கிட்டு இருக்கு, இதை ரிவர்ஸில் எழுதுறோம். இது ரிவர்ஸில் எழுதுனா -5ங்கிறது +5ன்னு கூட்டினா தான் வரும். 54 + 5 எவ்வளவு, 49. இப்படி ரெடியூஸ் ஆகும், அதனால இப்படி வந்து பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே வந்து +5, ஓகே, +1, இது 60 70 70/5 14 14 + 1 15. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 15. இந்த கணக்கு இப்படி மாற்றாமல் செஞ்சாலும் ஆன்சர் வரும்னு நினைக்கிறேன். இதை எல்லுன்னு எடுத்துக்கோங்க, இதை எல்லுன்னு எடுத்திங்கன்னா -54 +16ங்கிறது -16 ஆயிரும், -5. அப்போ இதை கூட்டினீங்கன்னா -70 / -5, மைனஸுங்க ஆன்சரில் 5 14 + 1 15. ஓகேவா. நீங்கள் இது கரெக்டாக எழுதுனால ஆன்சர் வரும். ஆனால் இதில் வந்து உங்களுக்கு எல் எடுக்கணும்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 54வது உறுப்பு தான் வந்து நமக்கான இந்த டேமோட கடைசி உறுப்பு. அப்போ அதை எல்லாம் எடுத்துக்கணும்னு நீங்கள் தோணணும். இல்லைன்னா ரிவர்ஸில் பண்ணிட்டு செய்யுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த இதுலேயே கரெக்டு தான். இதை வந்து
ஏன்னு எடுக்கணும். இதை கடைசி 54வது உறுப்பு -54 அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு எல்லுன்னு எடுத்துட்டிங்கன்னா ஆன்சர் முடிஞ்சு. அடுத்து 1 + 2 + 3 கியூப் + k 325 எனில் 1 கியூப் இது k கியூபின் மதிப்பு காண்க. இப்போ நார்மல் இதற்கு இந்த இதுக்கு ஃபார்முலா என்ன? n × n + 1 / 2. இந்த வேல்யூவோட 1 + 2 + 3 + up so 1k இதோட மதிப்பு 325னா இதற்கு ஃபார்முலா என்ன? n × n + 1 / 2 the whole square. ஓகேவா? இதுதான். அப்போ இந்த k கியூபை கண்டுபிடிப்பதற்கு என்ன பண்ணணும்? இந்த 325 அப்படிங்கிறத ஸ்கொயர் பண்ண முடிஞ்சு. ஏன்னா இதுவும் பாருங்க ஈக்குவல் தானே. இதில் என்ன பண்ணியிருக்காங்க? ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே 325 வருதுன்னா இங்கே என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. அப்போ 325 ஸ்கொயர் பண்ணால் என்ன வேல்யூ வருதோ அதை இங்கே வரப்போகுது. 5 × 25 5 மிச்சம் 2 1 5 2 10 10 2 12 மிச்சம் 1 3 15 16 0 4 1 5 3 2 6. அடுத்தது 5 3 15 5 மிச்சம் 1 1 3 3 2 3 6 6 1 7 3 3 9 5 2 10 16 6 மிச்சம் 1 8 15 5 மிச்சம் 1 10. 105 625. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ இந்த கணக்குடைய ஆன்சர். அடுத்தது 2 4 -2 -2 -4 -6 -100 என்ற கொடுத்தொடரில் இறுதி உறுப்பிலிருந்து 12வது உறுப்பு, அதாவது -100ல் இருந்து 12வது உறுப்பு எவ்வளோன்னு கேட்காங்க. இந்த கணக்கு ரிவர்ஸில் எழுதுங்க. -100 98 அப்படியே போகக்கூடியதில் T12 வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதை தான் நம்மகிட்ட கேட்குறாங்க. அப்போது இதோட ஃபார்முலா என்ன? T12ஓட ஃபார்முலா T12 = a + n - 1 × d. ஏயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே 100 ப்ளஸ் n அப்படிங்கிறது நம்ம 12 தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 12 - 1 d அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே -2 போய்கிட்டு இருக்கும். இது ரிவர்ஸில் எடுத்ததுனால +2 பெருக்கல் 2 +2 போடணும். அப்போ இது -100 ப்ளஸ் இது வந்து என்ன ஆயிரும்? 11 ஆயிரும். 11 12 - 1 11 11 × 2 22. அப்போ 100ல் 22 போச்சுன்னா 78. அது பெரிய இன்டீஜரோட வேல்யூ மைனஸ் ஆயினால் -78. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் ஆப்ஷன் சி -78ங்கிறது இந்த கணக்குடைய ஆன்சர். ஸோ ஏபிஜிபியில் நிறைய கணக்கு ரொம்ப எளிமையாக தான் இருக்குது. கொஞ்சம் நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாமில் வந்து 2-3 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.